கிறிஸ்மஸ் மரம் சொல்லும் கதை. கிறிஸ்மஸ் பண்டிகை உலகமே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வண்ண விளக்குகள், தோரணங்கள், இல்லங்கள், தேவாலயங்களில் மின்னும் நட்சத்திரங்கள் காண்பவர்களின் கண்களை கவர்ந்திழுக்கின்றது. கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் அனைவரின் மனதையும் கவர்ந்தது கிறிஸ்மஸ் மரம்தான். இது கூம்பு வடிவில் அமைக்கப்பட்டு பலவிதமான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்மஸ் மரம் 10ஆம் நூற்றாண்டில் போனிபோரஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. ஆனாலும் 16ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி நாட்டை சார்ந்த லுத்தரன் திருச்சபையினர் பயன்படுத்தின பின்புதான் இது பிரபலம் அடைந்தது. கிறிஸ்மஸ் மரத்தில் காணப்படும் மின்னும் வெள்ளி சரம், இதை பற்றிய ஒரு பிரதான கதை உண்டு. இயேசுநாதர் பிறந்தபோது தேவதூதர் விண்ணில் இருந்து இறங்கி வந்து ஏரோது அரசன் இயேசுவை கொல்லத் துடிக்கிறான். அதற்காக நாடு முழுவதும் உள்ள 3 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்றுவிடும்படி ரகசிய ஆணை பிறப்பித்துள்ளார். உடனே குழந்தை இயேசுவையும் தாய் மரியாளையும் எகிப்திற்கு கூட்டிக் கொண்டு போ என்று கட்டளையிட்டான். அந்த இரவிலே யோசேப்பு தன் மனைவி மரியாள் குழந்தை இயேசுவுடன் எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள். பெத்லேஹேமிலிருந்து எகிப்தின் எல்லை சுமார் 40 மைல் தூரத்தில் இருக்கிறது. கரடுமுரடான பாதை, கடும் குளிர். இரவிலே ஒரு குகையில் தங்கினார்கள். குகையில் குழந்தை இயேசுவின் அழுகுரல். இதை கேட்ட குகையில் இருந்த சிலந்தி பூச்சி தன் இடத்திற்கு வந்துள்ளது தெய்வ குழந்தை என்பதை உணர்ந்து உடனடியாக விடுவதற்குள் குகையின் குறுகிய வாசலை சுற்றிலும் வலை பின்னியதாம். குழந்தையை கடும் குளிரிலிருந்து காப்பாற்றியதாம். ஏரோதின் படை வீரர்கள் குழந்தை இயேசுவை தேடிக்கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர். ஈட்டிகளுடன் ஒவ்வொரு குகையையும் சோதனை செய்தனர். குழந்தை இயேசு இருந்த குகைக்கு வந்த படைவீரன் ஈட்டியை எடுத்து குகைக்குள் எரிய முற்பட்டான். அப்பொழுது அருகில் இருந்த மற்றொரு வீரன், என்ன முட்டாள் வேலை செய்கிறாய்? அந்த குகையின் வாசலை பார். சிலந்தி கூடு கட்டியுள்ளது. வலையின் பனி உறைந்து ஒரு வெள்ளிச்சரம் போல காட்சியளிப்பதை நீ பார்க்கவில்லையா? சமீபத்தில் யாரும் இந்த குகைக்குள் சென்றிருக்க முடியாது. நேரத்தை வீணடிக்காமல் மற்ற இடங்களில் தேடுவோம் என கூறி வேகமாக புறப்பட்டு சென்று விட்டனர். குழந்தை இயேசு காப்பாற்றப்பட்டார். குகைக்குள் வந்தது தெய்வ குழந்தை என்பதை உணர்ந்த சிலந்தியின் நுட்பமான செயல்தான் கிறிஸ்மஸ் மரத்தில் வெள்ளிச்சரமாக காட்சியளிக்கின்றது. பெத்லஹேமில் மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளது தெய்வ குழந்தை என்பதை நாம் உணர்ந்துள்ளோமா? மானிடரை மீட்பதுதான் அவர் பிறப்பின் நோக்கம் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளோமா?